என்னால் சத்தியமாக முடியலங்க. இப்போ தான் 75 ஆச்சுங்க என்னன்னு புரியுது. பிகாஸ் த திங்ஸ் ஆர் கெட்டிங் ரியல் நவ். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் காத்தினா பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி வெறும் வயிற்றில் மடக்குன்னு குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணும்போது இன்னும் இவ்வளோ நாள் இருக்கா, என்னால் சத்தியமாக முடியலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் விட்டுறா, போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். மைண்டில் நிறையா தாட்ஸ், ஏன்னா பாடி அப்போ மைண்ட் ரெண்டும் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். ஸோ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா அவலக்கி, அதாவது அவள் போவா, அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய ஸ்வீட் கிரேவிங்ஸாக இருந்துச்சு. அதனால் வாட்டர் மெலன் வந்து அப்படியே அந்த ருசிச்சு சாப்பிட்டு மேலே பார்த்தீங்கன்னா கொண்டாரம் ஆயிட்டு இட் வாஸ் டைம் ஃபார் மை ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட். அதாவது ஜிம்மில் போய் ஒரு தரமான லெக் டே தான். ஸோ லெக் டேக்கு முன்னே அங்கேயே போய் ஒரு கிரியேட்டிவ் அடிச்சிட்டேன். பிகாஸ் இட் ஒர்க்ஸ் ஆஸ் மை ப்ரீ ஒர்க் அவுட் சம் டைம். ஸோ அப்படியே போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க. சத்தியமாக சொல்கிறேன், என் மைண்டு பாடி செம எக்ஸசைஸ். நான் இவ்வளோ வருஷமாக இவ்வளோலாம் ஒர்க் அவுட் பண்ணதே கிடையாது, என்னால் முடியல. பட் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு புஷ் இட் ரியலி ஹார்டர். சத்தியமாக முடியல, அதுதான் ரியாலிட்டி. பட் நான் இதை விட்டு கொடுக்கவும் விரும்பலை. ஸோ அப்படியே கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு தரமான ஒரு லெக் ஒர்க் அவுட் இருந்துச்சு. அது ஹெவி வெயிட்ஸ் 100 kg அப்படி அடிச்சுட்டு அப்போ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இல்லை, பாத்திரம்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் அப்படியே டிஷ்வாஷரில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்பி பார்த்தா துணியெல்லாம் அப்படியே இருந்துச்சு. ஸோ நான் தான் மடிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டடி ஹாலிடே, அதனால வீட்டில் நான் இருக்குனால இந்த வேலைலாம் பண்ணிருக்கேன். இல்லை அப்பா அம்மா தான் பண்ணுவாங்க. ஸோ அப்பா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒர்க் அவுட் ஆல்ரெடி லெக்கு ஒரு தரமான லெக் டேல செமையாக வலிக்குது. பட் என்ன பண்ணுது, செகண்ட் ஒர்க் அவுட் இருக்குன்னு போய் 45 minutes வாக் பண்ணிட்டு செம பசியாக முடியல. ஸோ அப்படியே ஒரு ஃப்ரூட்ஸ் கடைக்கு போயிட்டோம். ஜூஸ் கடையில் என் ஃப்ரெண்டு ஜூஸ் குடித்தான். நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரூட் பவுல் வாங்க, அதில் ஆப்பிள், பைனாப்பிள், மஸ்க் மெலன், வாட்டர் மெலன் இருந்துச்சு. அதை அப்படியே சாப்பிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸு வெளியே போகலான்னு சொன்னாங்க. எங்கடான்னு கேட்டால் வாடா உனக்கு சர்ப்ரைஸ். நாங்கள் அப்படியே பார்த்தா எனக்கு சர்ப்ரைஸில் அது அவங்களுக்கு தான் சர்ப்ரைஸு. போய் எம்மினே பிரியாணி, கபாபு, சில்லி சிக்கன் சாப்பிட்றாங்க. எல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டம். பட் என்னால் சாப்பிட முடியல, ஒரே வயிற்றுச்சலாக இருந்துச்சு. பட் என்ன பண்ணுது, வி ஆர் இன்டு சம்திங். ஸோ இது பார்த்து தெரிஞ்சிச்சு ஹவு ஸ்ட்ராங் ஐ ஆம்னு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஐஸ்கிரீமு அப்புறமா சோடான்னு குடிக்கும் போது நம்ம என்ன பண்ணோம், ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு ப்ரௌன் ப்ரெட்டில் ஒரு பன்னீர் சாண்ட்விச் கொடுனான்னு கேட்டோம். ஸோ கேட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துச்சு. ஸோ என் ஃப்ரெண்டு என்ன வீடியோ எடுறான்னா அந்த புண்டை இதெல்லாம் பண்ணுறேன், எனக்கு செம காண்டிச்சு, குர்ரா ஃபோனுன்னு சொல்லிட்டு நானே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்தேன். பன்னீர் சாண்ட்விச் சாப்பிட ஓகே சார் தான் இருந்துச்சுங்க. ஸோ அப்புறமா எப்படியோ அப்படி பண்ணி Day 6 முடிச்சிட்டோம். ஸோ அதுதான் உண்மை. ஸோ முடிச்சோடனே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக புக்கு படிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.